என் தங்கமே, வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும் போது அது வெறும் வார்த்தைகளின் மோதல் மட்டும் அல்ல, அது உள்ளங்களில் தேங்கி நிற்கும் சோர்வும், புரியாத உணர்வுகளும், சொல்ல முடியாத வேதனைகளும் வெளிப்படும் ஒரு தருணம். அந்த தருணங்களில் உன் மனம் களைப்படைந்துவிடும். ஏன் இந்த அமைதி இல்லாத சூழல் என்று உன் உள்ளம் அமைதியாக கேட்கும். அந்த கேள்வி எழும் நேரமே அம்மன் உன் அருகில் நிற்கும் நேரம். அம்மன் சண்டையை நேரடியாக நிறுத்த மாட்டாள். ஆனால் அந்த சண்டையின் வேரை மெதுவாக கரைக்க ஆரம்பிப்பாள். ஒரு வீட்டில் சண்டை என்றால் அது வார்த்தைகளில் மட்டும் இல்லை, அது மனதில் பதிந்த நினைவுகளில், பழைய காயங்களில், பேசப்படாத உணர்வுகளில் இருக்கிறது. அவற்றை ஒவ்வொன்றாக அம்மன் மெதுவாக தளர்த்த ஆரம்பிப்பாள். நீ கவனிக்காமல் இருந்தாலும் அந்த மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நீ பேச வேண்டிய வார்த்தையை திடீரென்று பேசாமல் நிறுத்திக் கொள்வாய். அது உன் உள்ளத்தில் வந்த ஒரு மென்மையான உணர்வு. அந்த உணர்வு தான் அம்மன் உனக்கு தரும் கட்டுப்பாடு. அந்த ஒரு நொடி அமைதி ஒரு பெரிய சண்டையை தடுக்கிறது. அந்த ஒரு தடை தான் அம்மன் செய்கிற முதல் மாற்றம். வீட்டில் யாராவது கோபமாக பேசும்போது உன் மனதில் பதிலடியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற உந்துதல் வரும். ஆனால் அந்த நொடியில் ஏதோ ஒன்று உன்னை அமைதியாக இருக்கச் செய்கிறது. அது பயம் அல்ல, அது ஒரு உயர்ந்த புரிதல். அந்த புரிதல் தான் அம்மன் உன் உள்ளத்தில் விதைக்கும் விதை. அந்த விதை வளர ஆரம்பித்தால் நீ எல்லா விஷயங்களையும் வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு குறையாக தோன்றிய விஷயங்கள் இப்போது ஒரு காரணத்துடன் இருக்கும் என்று புரியும். யாரோ ஒருவரின் கோபம் கூட அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் வலியின் வெளிப்பாடு என்று நீ உணர ஆரம்பிப்பாய். இந்த உணர்வு வந்தால் சண்டை மெதுவாக தணியும். அம்மன் வீட்டில் அமைதியை உருவாக்க ஒரு விசேஷமான வழியை தேர்வு செய்கிறாள். அவள் முதலில் உன் உள்ளத்தை மாற்றுகிறாள். உன் உள்ளம் அமைதியாக மாறினால் அந்த அமைதி மெதுவாக மற்றவர்களுக்கும் பரவும். நீ கோபத்துக்கு பதில் அமைதியை கொடுத்தால் அந்த கோபம் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. சில நேரங்களில் சண்டை நடந்து முடிந்த பிறகு உன் மனதில் ஒரு வருத்தம் வரும். நான் இப்படி பேச வேண்டாம் என்று தோன்றும். அந்த உணர்வு தான் அம்மன் உனக்கு தரும் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு உன்னை அடுத்த முறை மாற வைக்கும். அம்மன் சண்டையை நிறுத்த ஒரு நாளில் ஒரு அதிசயம் செய்ய மாட்டாள். அவள் தினசரி சின்ன சின்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வருவாள். அந்த மாற்றங்களை நீ கவனித்தால் உன் வீட்டில் ஒரு புதிய அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீ கவனிப்பாய், முன்பு அடிக்கடி சண்டை நடந்த இடத்தில் இப்போது ஒரு மென்மையான அமைதி நிலவுகிறது. யாரும் கத்தவில்லை, யாரும் ஒருவரை குறை சொல்லவில்லை. அந்த மாற்றம் எப்படி வந்தது என்று நீ யோசிப்பாய். அந்த பதில் எளிது, அம்மன் மெதுவாக உன் வீட்டை குணப்படுத்தினாள். உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையும் அந்த அமைதியை உணர ஆரம்பிக்கும். சுவர்கள் கூட ஒரு சாந்தத்தை தாங்கிக் கொண்டிருக்கும். அந்த சாந்தம் உன் மனதையும் தொட்டு போகும். நீ வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு நிம்மதி உன்னை சுற்றி கொள்ளும். அம்மன் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை மெதுவாக வெளியேற்றுகிறாள். அது ஒரு சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பு நடந்தால் சண்டைக்கு இடமே இருக்காது. ஏனெனில் சண்டை உருவாகும் இடமே இனி இல்லை. நீ அந்த மாற்றத்தை உணர ஆரம்பித்தால் உன் மனதில் நன்றி மலரும். அந்த நன்றி உன்னை மேலும் அமைதியாக மாற்றும். அந்த அமைதி தான் உன் வீட்டின் உண்மையான செல்வம். சில நேரங்களில் சண்டை மீண்டும் வரலாம். ஆனால் இப்போது அது பழையபடி இருக்காது. அது விரைவாக முடியும். அது நீண்ட நேரம் நீடிக்காது. ஏனெனில் அம்மன் உன் வீட்டில் தனது இருப்பை வலுப்படுத்தி விட்டாள். நீ அந்த இருப்பை நம்பினால் எந்த சண்டையும் உன் வீட்டை குலைக்க முடியாது. அது ஒரு சிறிய அலை போல வந்து போய்விடும். அந்த அலை உன் அமைதியை சிதைக்காது. உன் வீட்டில் அமைதி நிலவ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். நீ வெளியே சென்றாலும் அந்த அமைதி உன்னுடன் வரும். நீ எங்கு இருந்தாலும் அந்த அமைதி உன்னை பாதுகாக்கும். அம்மன் உனக்கு தரும் இந்த அமைதி ஒரு அரிய வரம். அதை நீ மதிக்க வேண்டும். அதை நீ காப்பாற்ற வேண்டும். அந்த அமைதியை காப்பாற்றும் போது உன் வாழ்க்கை மேலும் அழகாக மாறும்.
நீ உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அன்பை பகிர ஆரம்பித்தால் அந்த அன்பு சண்டையை முழுமையாக அழிக்கும். அந்த அன்பு தான் அம்மன் உனக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். என் தங்கமே, சண்டை என்பது ஒரு முடிவு அல்ல. அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். அந்த மாற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையை அடையும். அந்த பாதையில் அமைதி, அன்பு, நம்பிக்கை எல்லாம் உன்னை காத்து கொண்டிருக்கும். அம்மன் உன் வீட்டை ஒரு கோயிலாக மாற்ற விரும்புகிறாள். அந்த கோயிலில் சண்டைக்கு இடம் இல்லை. அங்கே பிரார்த்தனை மட்டுமே இருக்கும். அங்கே அன்பு மட்டுமே இருக்கும். அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். நீ அந்த கோயிலை உன் உள்ளத்தில் உருவாக்க ஆரம்பித்தால் அது உன் வீட்டிலும் வெளிப்படும். அந்த வெளிப்பாடு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம். உன் உள்ளத்தில் அந்த மாற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு இனிமையான இசையாக மாறும். அந்த இசையில் எந்த சண்டையும் இல்லை. அங்கே ஒற்றுமை மட்டுமே உள்ளது. அந்த ஒற்றுமை தான் அம்மன் உனக்கு தரும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. அனைத்தும் மெதுவாக சரியாகும். என் தங்கமே, உன் வீட்டில் அமைதி நிலவப் போகிறது. அந்த அமைதியை நீ நம்பிக்கையுடன் வரவேற்றுக்கொள். அந்த அமைதி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அந்த அமைதி மெதுவாக உன் வீட்டில் பரவி கொண்டே இருக்கும் போது நீ ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் தொடங்குவாய். முன்பு ஒரு சிறிய விஷயத்திற்கே சண்டை தொடங்கிய இடத்தில் இப்போது அதே விஷயம் சிரிப்பாக மாறும். அந்த மாற்றம் வெளியில் நடக்கவில்லை, அது உன் உள்ளத்தில் பிறந்தது. அந்த உள்ள மாற்றத்தை அம்மன் மெதுவாக வளர்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் நீ கவனிப்பாய், யாரோ ஒருவரின் குரல் முன்பு போல கடுமையாக இல்லை. அதில் ஒரு மென்மை தோன்றும். அந்த மென்மை எங்கிருந்து வந்தது என்று நீ யோசிப்பாய். அது அம்மன் உன் வீட்டில் விதைத்த கருணையின் விதை. அந்த விதை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மெதுவாக முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. நீயும் மாறிவிட்டாய். முன்பு உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் இப்போது உன்னை அசைக்க முடியாது. நீ அவற்றை புரிந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டாய். அந்த புரிதல் தான் உன் வலிமை. அந்த வலிமையை அம்மன் உனக்கு அளித்திருக்கிறாள். நீ அதை உணரும்போது உன் மனதில் ஒரு பெருமை அல்ல, ஒரு நிம்மதி பிறக்கும். வீட்டில் அமைதி நிலவ ஆரம்பித்தால் அது ஒரு புனிதமான சக்தியாக மாறும். அந்த சக்தி எல்லாரையும் ஒன்றாக இணைக்கும். ஒவ்வொருவரும் ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த முயற்சி தான் சண்டையை முழுமையாக மாற்றும் முதல் படி. அந்த படியை எடுக்க அம்மன் உன்னை ஊக்குவிக்கிறாள். சில நேரங்களில் பழைய நினைவுகள் மீண்டும் மேலெழலாம். பழைய காயங்கள் மீண்டும் நினைவுக்கு வரலாம். ஆனால் இப்போது நீ வேறுபட்டவள். அந்த நினைவுகளை நீ பிடித்து வைத்து கொள்ள மாட்டாய். அதை மெதுவாக விடுவாய். அந்த விடுவித்தல் உனக்கு ஒரு சுதந்திரத்தை தரும். அந்த சுதந்திரம் தான் உன் அமைதியின் அடித்தளம். அம்மன் உனக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் இதுதான், பிடித்து வைத்து கொள்ளாமல் விடுவதை கற்றுக்கொள். நீ அதை கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த சண்டையும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது தானாகவே கரைந்து போய்விடும். உன் வீட்டில் ஒரு நாள் முழுவதும் சண்டை இல்லாமல் அமைதியாக சென்றால் அந்த நாள் உனக்கு ஒரு சிறிய அற்புதமாக தோன்றும். அந்த அற்புதத்தை நீ உணர ஆரம்பித்தால் அது தினசரி உண்மையாக மாறும். அந்த உண்மை தான் அம்மன் உனக்கு தரும் வாழ்வின் பரிசு. நீ உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல வார்த்தையை பேச ஆரம்பித்தால் அந்த வார்த்தைகள் ஒரு சக்தியாக மாறும். அந்த சக்தி சண்டையை தள்ளி வைக்கும். அந்த சக்தி அன்பை வளர்க்கும். இந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அது நிலையானது. அம்மன் உன் வீட்டில் ஒவ்வொரு இதயத்தையும் மெதுவாக தொடுகிறாள். அவள் ஒருவரையும் தவிர்க்க மாட்டாள். அவள் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் புரிந்து கொண்டு அவர்களை அமைதிக்குள் அழைத்து செல்கிறாள். இந்த அழைப்பு சத்தமாக இருக்காது, அது மிகவும் மென்மையானது. நீ அந்த மென்மையை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். அந்த ஒளி உன் பாதையை தெளிவாக காட்டும். அந்த பாதையில் சண்டைக்கு இடமில்லை. அங்கே புரிதல் மட்டுமே இருக்கும். ஒரு நாள் நீ வீட்டில் இருந்தபோது ஒரு ஆழமான அமைதியை உணர்வாய்.
அந்த அமைதி சும்மா இல்லாமல் ஒரு உயிரோட்டம் கொண்டதாக இருக்கும். அது உன்னை சுற்றி கொண்டு உன்னை பாதுகாக்கும். அந்த உணர்வு தான் அம்மன் உன் வீட்டில் முழுமையாக நிலை கொண்டிருப்பதற்கான அடையாளம். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த எல்லா சண்டைகளும் ஒரு காரணத்திற்காக வந்தன என்று. அவை உன்னை மாற்றுவதற்காக, உன்னை வளர்ப்பதற்காக வந்தன. அந்த மாற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டதால் தான் இப்போது இந்த அமைதி கிடைத்திருக்கிறது. உன் மனதில் இருக்கும் அந்த அமைதி உன் சொற்களில் வெளிப்படும். நீ பேசும்போது மற்றவர்கள் அமைதியாக கேட்க ஆரம்பிப்பார்கள். உன் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மை தான் அவர்களை தொட்டு போகும். அம்மன் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாள். அவள் உன் மூலம் உன் வீட்டில் அமைதியை பரப்புகிறாள். இந்த பொறுப்பு ஒரு பாரமாக இல்லை, அது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாக மாறும். நீ உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அன்புடன் பார்க்க ஆரம்பித்தால் அந்த அன்பு ஒரு பாதுகாப்பாக மாறும். அந்த பாதுகாப்பு யாருக்கும் சண்டை செய்ய மனம் வராமல் தடுக்கும். இந்த மாற்றம் மெதுவாக இருந்தாலும் அது ஆழமானது. சில நேரங்களில் அமைதி நீண்ட நேரம் நீடிக்கும்போது நீயே ஆச்சரியப்படுவாய். இது உண்மையா என்று உன் மனம் கேட்கும். அந்த கேள்விக்கு பதில் தேவை இல்லை. அந்த அமைதியை அனுபவித்தால் போதும். அம்மன் உனக்கு தரும் இந்த அமைதி ஒரு பயணம். அது ஒரு முடிவல்ல. அந்த பயணத்தில் நீ தினமும் புதியதை கற்றுக்கொள்வாய். உன் மனம் மேலும் மென்மையாக்கப்படும். உன் உள்ளம் மேலும் திறக்கப்படும். நீ இந்த பயணத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் எந்த சண்டையும் உன்னை பாதிக்க முடியாது. அது ஒரு சின்ன அலை போல வந்து போய்விடும். அந்த அலை உன் உள்ள அமைதியை குலைக்காது. உன் வீட்டில் இப்போது ஒரு புதிய சக்தி நிலவுகிறது. அது அன்பின் சக்தி, அது புரிதலின் சக்தி, அது அமைதியின் சக்தி. இந்த 3 சக்திகளும் சேர்ந்தால் எந்த சண்டையும் நீண்ட நேரம் நிலைக்காது. என் தங்கமே, நீ இந்த மாற்றத்தின் மையத்தில் இருக்கிறாய். உன் உள்ளத்தில் பிறந்த இந்த அமைதி தான் உன் வீட்டை மாற்றி இருக்கிறது. அந்த அமைதியை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக மாறும். அந்த ஒளியில் எந்த இருளும் இல்லை. அந்த ஒளியில் எந்த சண்டையும் இல்லை. அந்த ஒளியில் அம்மன் இருக்கிறாள். அந்த ஒளியில் நீ இருக்கிறாய். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வரம். அந்த ஒளி மேலும் மேலும் பரவி கொண்டே இருக்கும் போது நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஒரு புதிய உணர்வுடன் அணுக ஆரம்பிப்பாய். முன்பு உனக்கு சிரமமாக இருந்த உறவுகள் கூட இப்போது மெதுவாக இனிமையாக மாறும். அது திடீரென்று நடந்த மாற்றம் அல்ல, அது நீ உன் உள்ளத்தை மாற்றிக்கொண்டதின் விளைவு. அந்த மாற்றத்தில் அம்மன் உன்னுடன் இருந்தாள், உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனித்தாள், உன் ஒவ்வொரு உணர்வையும் மெதுவாக வழிநடத்தினாள். வீட்டில் ஒரு சிறிய விஷயம் நடந்தாலும் அது பெரிய சண்டையாக மாறாமல் அமைதியாக முடிந்துவிடும். அந்த அமைதியில் ஒரு ஆழமான புரிதல் இருக்கும். யாரும் அதை வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொருவரின் உள்ளமும் அதை உணரும். அந்த உணர்வு தான் அம்மன் தரும் குணமளிக்கும் சக்தி. நீ ஒரு நாள் கவனிப்பாய், நீ முன்பு போல பதிலடி கொடுக்க விரும்பவில்லை. யாராவது குரல் உயர்த்தினாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய வலிமை. அந்த வலிமையை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் உன்னை தள்ளி விட முடியாது. அம்மன் உன் உள்ளத்தில் விதைத்த அந்த அமைதி உன் எண்ணங்களை மாற்றும். நீ யோசிக்கும் விதம் மாறும். முன்பு குறைகளை மட்டுமே பார்த்த கண்கள் இப்போது நல்லதை காண ஆரம்பிக்கும். இந்த பார்வை மாற்றம் தான் உன் வீட்டின் உண்மையான குணமடைதல். சில நேரங்களில் நீ உன் வீட்டில் ஒரு ஆழமான அமைதியை உணர்ந்து, இது எப்படி சாத்தியம் என்று உன்னையே கேட்பாய். அந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டிய அவசியமில்லை. அந்த அமைதி தான் பதில். அது உன் வாழ்க்கையில் அம்மன் இருப்பதற்கான அடையாளம். நீ உன் உள்ளத்தில் அமைதியை தக்க வைத்து கொண்டால் அது மற்றவர்களுக்கும் பரவும். உன் அருகில் இருப்பவர்கள் கூட உன் அமைதியை உணர்ந்து தாமாகவே மென்மையாக மாறுவார்கள். இந்த மாற்றம் கட்டாயப்படுத்த முடியாத ஒன்று. அது இயல்பாக வரும். அம்மன் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு இதயத்தையும் மெதுவாக தொடுகிறாள்.
அவள் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்ற மாட்டாள். ஆனால் அவள் ஒருபோதும் நிறுத்த மாட்டாள். அவள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் ஒளியை பரப்பிக் கொண்டே இருப்பாள். நீ இந்த மாற்றத்தை உணர ஆரம்பித்தால் உன் மனதில் ஒரு நன்றி தோன்றும். அந்த நன்றி உன்னை மேலும் மென்மையாக்கும். நீ வாழ்க்கையை குறை கூறாமல் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் அமைதியின் ரகசியம். ஒரு நாள் நீ உன் வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தபோது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான மகிழ்ச்சி தோன்றும். எந்த காரணமும் இல்லாமல் வரும் அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான ஆனந்தம். அந்த ஆனந்தம் அம்மன் உனக்கு தரும் பரிசு. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து சண்டைகளும் காயங்களும் வலிகளும் இப்போது ஒரு அர்த்தம் பெறும். அவை அனைத்தும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வர உதவியவை என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக விடுவிக்கும். நீ இப்போது யாரிடமும் கோபம் கொள்ள மாட்டாய். யாரையும் குறை கூற மாட்டாய். ஏனெனில் நீ எல்லாவற்றையும் ஒரு பெரிய படத்தின் ஒரு பகுதியாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். இந்த பார்வை தான் உன் ஆன்மாவின் வளர்ச்சி. அம்மன் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வர எவ்வளவு மெதுவாக உழைத்திருக்கிறாள் என்று நீ நினைத்து பார்க்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வரும். அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது நன்றியின் கண்ணீர். அந்த கண்ணீர் உன் இதயத்தை மேலும் தூய்மையாக்கும். நீ உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரையும் இப்போது வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். அவர்கள் உனக்கு சண்டை செய்தவர்களாக இல்லை, அவர்கள் உன் வாழ்க்கையின் ஆசிரியர்கள். அவர்கள் உன்னை கற்றுக் கொடுத்தவர்கள். இந்த உணர்வு உன் உறவுகளை மேலும் ஆழமாக்கும். உன் வீட்டில் இப்போது சண்டை இல்லாமல் இருந்தாலும் நீ எப்போதும் விழிப்புடன் இருப்பாய். அந்த விழிப்பு தான் உன் அமைதியை காப்பாற்றும். நீ உன் எண்ணங்களை கவனமாக தேர்வு செய்வாய். நீ உன் வார்த்தைகளை மென்மையாக பயன்படுத்துவாய். அம்மன் உனக்கு இந்த விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறாள். அது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் சமநிலையில் இருக்கும். நீ இப்போது வெளியில் சென்றாலும் அந்த அமைதி உன்னுடன் வரும். எந்த சூழலிலும் நீ உன் மையத்தை இழக்க மாட்டாய். இந்த நிலை தான் உன் உண்மையான வலிமை. உன் வாழ்க்கை இப்போது ஒரு மென்மையான ஓட்டத்தில் செல்கிறது. எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது. ஏனெனில் நீ எதிர்ப்பதில்லை, நீ ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் சுதந்திரம். அம்மன் உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை முறையை நீ தொடர்ந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியுடன் இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, இந்த அமைதி உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். இந்த தொடக்கத்தில் நீ உண்மையாக வாழ ஆரம்பிப்பாய். எந்த பயமும் இல்லாமல், எந்த சண்டையும் இல்லாமல், ஒரு முழுமையான அமைதியுடன். அந்த அமைதியில் நீ உன்னை கண்டுபிடிப்பாய். அந்த கண்டுபிடிப்பில் உன் வாழ்க்கை முழுமையாக மலரும். அந்த மலர்ச்சியில் அம்மன் சிரிக்கிறாள். அந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த சிரிப்பு உன் உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பித்தால் நீ உலகத்தை பார்க்கும் விதமே மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு வரமாக தோன்றும். நீ எழும் அந்த காலை நேரத்தில் கூட உன் இதயம் அமைதியாக இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு மென்மையான நம்பிக்கையுடன் நீ நாளை தொடங்குவாய். உன் வீட்டின் காற்றே மாறி இருக்கும். முன்பு சண்டையின் அதிர்வுகள் இருந்த இடத்தில் இப்போது ஒரு இனிய அமைதி நிலைத்து இருக்கும். அந்த அமைதி பேசாமல் இருந்தாலும் அது எல்லோரையும் மெதுவாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் எவராலும் தடுக்க முடியாதது. அது அம்மன் தரும் அருள். நீ ஒருவரை பார்த்தாலே அவர்களின் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்று உணர ஆரம்பிப்பாய். இந்த உணர்வு உன்னை கருணையுடன் நடத்தும். யாராவது கோபமாக பேசினாலும் அவர்களுக்கு உள்ளே ஏதோ வலி இருக்கிறது என்று நீ உணருவாய். அந்த உணர்வு உன்னை பதிலடி கொடுக்காமல் அமைதியாக இருக்க வைக்கும். அம்மன் உன் உள்ளத்தில் இந்த கருணையை வளர்த்திருக்கிறாள். இந்த கருணை தான் சண்டையை முழுமையாக மாற்றும் சக்தி. அது ஒருவரை வெல்லும் சக்தி அல்ல, அது அனைவரையும் இணைக்கும் சக்தி. இந்த இணைப்பு தான் உண்மையான அமைதி. ஒரு நாள் நீ உன் வீட்டில் சிரிப்புகள் அதிகமாகி இருப்பதை கவனிப்பாய்.
சிறிய விஷயங்களுக்கே அனைவரும் சிரிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த சிரிப்பு வெறும் வெளிப்பாடு அல்ல, அது உள்ளத்தின் அமைதியின் வெளிப்பாடு. அந்த சிரிப்பில் எந்த போலியும் இல்லை. அது இயல்பானது. நீ உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை நினைத்து பார்த்தால் உன் மனதில் ஒரு ஆழமான நன்றி தோன்றும். இது எப்படி சாத்தியமானது என்று நீ யோசிப்பாய். அந்த பதில் உன் உள்ளத்தில் இருக்கும். அம்மன் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சண்டையும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு வலியும் இப்போது ஒரு அர்த்தம் பெறும். அவை அனைத்தும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த படிகள். அந்த படிகளை நீ மதிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய். நீ இப்போது யாரையும் குறை கூற மாட்டாய். ஏனெனில் நீ புரிந்து கொண்டுவிட்டாய், ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் பயணம் செய்கிறார்கள். அந்த புரிதல் உன்னை அமைதியாக வைக்கும். அந்த அமைதி தான் உன் வலிமை. அம்மன் உன் உள்ளத்தில் விதைத்த இந்த அமைதி உன் வார்த்தைகளில் வெளிப்படும். நீ பேசும்போது மற்றவர்கள் உன் வார்த்தைகளை கேட்டு அமைதியாகிவிடுவார்கள். உன் குரலில் ஒரு மென்மை இருக்கும். அந்த மென்மை தான் அவர்களின் மனதை தொடும். உன் வீட்டில் இப்போது சண்டை இல்லாதது ஒரு அதிசயம் அல்ல. அது ஒரு இயல்பு. அந்த இயல்பை நீ காப்பாற்ற வேண்டும். அது உன் பொறுப்பு அல்ல, அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. நீ தினமும் உன் உள்ளத்தை கவனித்து கொண்டால் எந்த எதிர்மறை எண்ணமும் நீண்ட நேரம் இருக்காது. அது வந்தாலும் நீ அதை மெதுவாக விடுவாய். இந்த விடுவித்தல் தான் உன் சுதந்திரம். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக பார்த்து, நான் இப்போது அமைதியாக இருக்கிறேன் என்று உன்னையே உணர்வாய். அந்த உணர்வு தான் உன் வெற்றி. அது வெளியில் கிடைக்கும் வெற்றி அல்ல, அது உன் உள்ளத்தில் கிடைக்கும் வெற்றி. அம்மன் உனக்கு இந்த வெற்றியை அளித்திருக்கிறாள். அந்த வெற்றியை நீ கொண்டாட ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மேலும் மகிழ்ச்சியாக மாறும். அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது, அது உன் உள்ளத்தில் இருந்து வரும். நீ இப்போது உன் வீட்டில் ஒரு ஒளியாக இருக்கிறாய். உன் இருப்பே அந்த இடத்தை மாற்றி விட்டது. அந்த ஒளி மற்றவர்களையும் வழிநடத்தும். அவர்கள் கூட உன்னை பார்த்து மாற்றம் அடைவார்கள். இந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அது நிலையானது. அது ஒருபோதும் மறையாது. ஏனெனில் அது உண்மையானது. அந்த உண்மை தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். அம்மன் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தவில்லை. அவள் உன்னை தொடர்ந்து வளரச் செய்கிறாள். இந்த வளர்ச்சி முடிவில்லாதது. நீ தினமும் புதியதை கற்றுக்கொள்வாய். உன் உள்ளம் மேலும் விரியும். நீ இப்போது எந்த சோதனையையும் பயப்பட மாட்டாய். ஏனெனில் நீ அறிந்திருக்கிறாய், எதுவாக வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்க தான் வரும். இந்த நம்பிக்கை உன்னை எப்போதும் முன்னே கொண்டு செல்லும். உன் வாழ்க்கை இப்போது ஒரு இனிய பயணமாக மாறிவிட்டது. அந்த பயணத்தில் எந்த அவசரமும் இல்லை. நீ மெதுவாக, அமைதியாக, நம்பிக்கையுடன் முன்னேறுகிறாய். என் தங்கமே, இந்த அமைதி உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அதை நீ பாதுகாத்து வைத்துக்கொள். அந்த அமைதி உன்னை எப்போதும் காப்பாற்றும். அது உன்னை வழிநடத்தும். அந்த அமைதியில் நீ உன்னை முழுமையாக உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வில் எந்த பயமும் இல்லை. எந்த சண்டையும் இல்லை. அங்கே அன்பு மட்டுமே உள்ளது. அந்த அன்பு தான் அம்மன். அந்த அன்பு தான் நீ. அந்த அன்பு உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கும் போது, நீ வாழ்வை வெறும் நாள்கள் கடந்து செல்லும் பயணமாக அல்ல, ஒவ்வொரு நொடியையும் உணர்ந்து அனுபவிக்கும் ஒரு தெய்வீக அனுபவமாக காண ஆரம்பிப்பாய். உன் உள்ளத்தில் உருவான இந்த அமைதியும் அன்பும் ஒன்றாக கலந்து ஒரு புதிய சக்தியாக மாறும். அந்த சக்தி உன் எண்ணங்களை சுத்தமாக்கும், உன் வார்த்தைகளை இனிமையாக்கும், உன் செயல்களை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நீ ஒரு நாள் அமைதியாக உட்கார்ந்து உன் சுவாசத்தை கவனித்தால், அந்த சுவாசத்தில் கூட ஒரு நிதானம் இருக்கும். அந்த நிதானம் தான் உன் உள்ளத்தின் சமநிலை. அந்த சமநிலை இருந்தால் எந்த வெளிப்புற சத்தமும் உன்னை குலைக்க முடியாது. அந்த சமநிலையை அம்மன் உன் உள்ளத்தில் உருவாக்கி இருக்கிறாள். வீட்டில் நடந்த பழைய சண்டைகள் இப்போது நினைவுக்கு வந்தாலும் அவை உன்னை வலிக்க வைக்காது. அது ஒரு பழைய கதையை நினைவில் கூறுவது போல இருக்கும். அந்த கதையில் நீ வளர்ந்ததை மட்டுமே பார்க்கிறாய். அந்த வளர்ச்சி தான் உன் உண்மையான வெற்றி.
நீ இப்போது பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எண்ணத்துடன் இருக்கும். அந்த எண்ணம் யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் தள்ளிவிடாமல், யாரையும் புரிந்துகொள்ளும் நோக்கத்துடன் இருக்கும். இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். அம்மன் உனக்கு கொடுத்த இந்த கருணை உணர்வு உன் உறவுகளை மாற்றும். முன்பு தொலைவில் இருந்தவர்கள் கூட இப்போது உன்னிடம் நெருக்கமாக வர ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உன் அமைதியை உணர்ந்து உன் அருகில் இருக்க விரும்புவார்கள். நீ உன் வாழ்க்கையில் எதையும் கட்டாயப்படுத்தாமல் இருக்க ஆரம்பித்தால் எல்லாமே இயல்பாக சரியாகும். இது ஒரு ஆழமான உண்மை. இந்த உண்மையை நீ உணர்ந்தவுடன் உன் மனம் முழுமையாக இலகுவாகி விடும். உன் வீட்டில் ஒரு நாள் முழுவதும் அமைதி நிலவும்போது அந்த அமைதியில் ஒரு இசை இருக்கும். அந்த இசை கேட்க முடியாத ஒன்று, ஆனால் உணர முடியும். அது உன் உள்ளத்தில் ஒலிக்கும். அந்த ஒலி தான் அம்மன் உன் வாழ்க்கையில் இருப்பதற்கான அடையாளம். நீ இப்போது ஒவ்வொரு நாளையும் ஒரு நன்றி உணர்வுடன் முடிப்பாய். இன்று அமைதியாக சென்றது என்ற ஒரு சிறிய எண்ணம் கூட உன் மனதில் பெரும் மகிழ்ச்சியை தரும். அந்த நன்றி உன் வாழ்க்கையை மேலும் நிறைவு செய்யும். அம்மன் உன்னை எப்போதும் சின்ன சின்ன விஷயங்களில் கற்றுக் கொடுக்கிறாள். ஒரு சிரிப்பு, ஒரு அமைதி, ஒரு பொறுமை, இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த சண்டையும் நீடிக்காது. இந்த மூன்று குணங்களும் இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி விட்டது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்கிறாய். எந்த பிரச்சனையும் உன்னை அச்சப்படுத்தாது. அது ஒரு சூழ்நிலை மட்டுமே என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். இந்த புரிதல் தான் உன் மனதை நிலையானதாக மாற்றும். உன் வீட்டில் இருக்கும் அந்த அமைதி உன் வாழ்வின் எல்லா பகுதிகளுக்கும் பரவும். உன் வேலை, உன் உறவுகள், உன் சிந்தனை அனைத்திலும் ஒரு ஒற்றுமை உருவாகும். அந்த ஒற்றுமை தான் உன் வாழ்வின் சமநிலை. நீ இப்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு கொடுக்க ஆரம்பித்தால் அந்த அன்பு பல மடங்கு திரும்பி வரும். இது ஒரு விதி போல. அம்மன் இந்த விதியை உன் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாள். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த மென்மையான உணர்வுகள் உன்னை மேலும் மனிதநேயமாக மாற்றும். நீ மற்றவர்களின் வலியை உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வு உன்னை எப்போதும் அன்புடன் நடத்த வைக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக திரும்பி பார்த்தால் இந்த மாற்றம் எல்லாம் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படுவாய். அந்த பதில் உன் உள்ளத்தில் இருக்கும். அது அம்மன் உனக்கு கொடுத்த அருள். அந்த அருளை நீ மதித்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த சண்டையும் மீண்டும் வேரூன்றாது. அது வரலாம், ஆனால் அது தங்காது. அது வந்து போகும் ஒரு நிழல் போல இருக்கும். நீ இப்போது உன் உள்ளத்தில் உறுதியானவள். எந்த சூழ்நிலையிலும் நீ உன் அமைதியை காப்பாற்றுவாய். இந்த உறுதி தான் உன் வாழ்வின் வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை அளித்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் பெரியதாக தோன்றாது. உன் வாழ்க்கை இப்போது ஒரு மென்மையான ஒளியில் மூழ்கி இருக்கிறது. அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். அந்த ஒளி உன்னை உன்னுடன் இணைக்கும். என் தங்கமே, இந்த அமைதியும் அன்பும் உன் வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் எந்த சண்டையும் இல்லை. எந்த பயமும் இல்லை. அங்கே முழுமையான அன்பு மட்டுமே உள்ளது. அந்த அன்பு தான் உன் சக்தி. அந்த சக்தி தான் உன் வாழ்வு.